நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. 2 நாளாகமம் 23ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் ஒரு சிறு குழந்தை காப்பாற்றப்பட்டு யோவாஸ் தன்னுடைய 7 வயதில் ராஜாவாகிறார். இதை ஒரு ஆசாரியர் செய்கிறார். ஆசாரிய பணி என்பது எப்படிப்பட்டது என்பதை குறித்து இந்த வேத பகுதியில் நாம் கற்றுக்கொள்ளலாம். ஆசாரிய பணியின் முக்கியத்துவம் என்ன, அவர்கள் கர்த்தருடைய வழிகளில் எப்படி நடக்கிறார்கள், எப்படி ஒரு தேசத்தையே ஆசாரியர்களால் வழிநடத்த முடியும் என்பதை குறித்து இந்த வேத பகுதியில் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். ஆசாரியனாகிய யோய்தாவின் காரியங்கள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் யோவாசை ராஜாவாக்கிறார். எப்படி கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்கிறார் என்பதை குறித்து இந்த வேத பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆசாரியனாகிய யோய்தா யோவாசை 1 வயது குழந்தையாய் இருக்கும் பொழுது எடுத்து யோய்தாவும் அவரது மனைவியும் குழந்தையை யாருக்கும் தெரியாமல் ஒளித்து வைத்து பிள்ளையை நல்லபடியாக வளர்க்கிறார்கள். அப்பொழுது யோவாசுக்கு 7 வயதாகிறது. 6 வருடம் அத்தாலியால் ராணியாக யூதாவை அரசாண்டு கொண்டிருக்கிறாள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யோய்தா, ஆசாரியனாகிய யோய்தா 100க்கு அதிபதிகள் 5 பேர்களை அழைக்கிறார். அவர்கள் அசரியா, இஸ்மவேல், அசரியா, மாஷாயா, எலிசாபாத் என்கிற இந்த 5 பேர்களை, 2 பேர் அசரியா என்று இருக்கிறார்கள். இந்த 5 பேரையும், இவர்கள் 100க்கு அதிபதிகளாய் இருக்கிறார்கள். இவர்களை அழைத்து, நீங்கள் போய் தேசமெங்கும் இருக்கிற லேவியரையும், யூதா தேசமெங்கும் இருக்கிற லேவியரையும் வம்ச தலைவர்களையும் அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். இவர்கள் எல்லோரும் போய், இந்த 5 பேரும் போய் தேசமெங்கும் இருக்கிறவர்களை கூட்டிக் கொண்டு எருசலேமுக்கு வருகிறார்கள். இவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஆசாரியனாகிய யோய்தா சொல்லுகிற எல்லா காரியங்களையும் இவர் செய்கிறார். ஒரு ராஜா செய்வது போல யோய்தா ஆசாரியனாய் இருந்து பல காரியங்களை நடப்பிக்கிறார். அதாவது வந்திருந்தவர்களை, இல்லை யூதா தேசம் எங்கும் அழைத்து வரப்பட்ட பெரியோர்கள் எல்லோரையும் 1/3 பங்கு ஜனங்களை, 1/3 பங்கு சபையாரை ஒளிமுக வாசலில் நிறுத்தி வைக்கிறார். 1/3 பங்கு பேரை அரண்மனையில் நிறுத்தி வைக்கிறார். 1/3 பங்கு பேரை அஸ்திபார வாசலில் நிறுத்தி வைக்கிறார். மீதமுள்ள ஜனங்களை பிரகாரங்களில் அவர் நிறுத்தி வைக்கிறார். இப்படியாக நீங்கள் எல்லாம் நிற்க வேண்டும் என்று யோய்தா கட்டளை கொடுக்கிறார். ஏனென்றால் யோவாசை ராஜாவாக்குவதற்காக இப்படிப்பட்ட திட்டங்களை யோய்தா ஆசாரியன் செய்கிறார். இப்படி அவர்கள் சொன்னதை எல்லாம் யூதர்கள், யூதா தேசத்து ஜனங்கள் கேட்டு நடக்கிறார்கள். கர்த்தருக்கு பயந்து ஆசாரியனை ஆகிய யோய்தா கர்த்தரின் வழிகளில் இதை செய்கிறார். ராஜாவின் குமாரன் ராஜாவாக வேண்டும் என்கிற தாவீது ராஜாவுக்கு கர்த்தர் சொன்ன அந்த கட்டளையின்படியே அதை பின்பற்றி யோய்தா, ஆசாரியனாகிய யோய்தா இந்த காரியங்களை செய்கிறார். இப்படி செய்யும்போது, ஏனென்றால் யோவாசை 6 வருடம் பாதுகாத்து வளர்த்து இப்பொழுது ராஜ்யபாரத்தை அவர் கையில் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று இந்த காரியங்களை செய்கிறார். இப்படி எல்லோரும் பாதுகாப்பிற்காகவும் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்படுவதற்காகவும் இந்த ஏற்பாடுகள் எல்லாம் நடக்கிறது. ராஜாவை பாதுகாக்கும்படியாக இந்த காரியங்கள் நடக்கிறது. இந்த நிலையில் தாவீது ராஜாவின் ஈட்டிகள், கேடகங்கள் போன்ற ஆயுதங்கள் எல்லாம் தேவாலயத்தில் இருந்தது. அதையெல்லாம் எடுத்து ஆசாரியனாகிய யோய்தா அங்கிருந்த 100க்கு அதிபதிகளுக்கும் லேவியர்களுக்கும் அங்கிருந்த பெரியோர்கள் கையிலும் கொடுத்து, நீங்கள் ராஜாவை காவலை காத்து கொள்ள வேண்டும். முக்கியமாக லேவியர்களின் கையில் கொடுத்து, நீங்கள் ராஜாவோடு சுற்றிலும் நின்று, பிரகாரத்தில் நின்று ராஜாவின் காவலை காக்க வேண்டும். வலது புறத்திலிருந்து, ஆலயத்தின் வலது புறத்திலிருந்து இடது பக்கம் வரைக்கும் நீங்கள் வரிசையாக நின்று, ராஜா வரும்பொழுது, யோவாஸ் சிறுவயதாயிருக்கிற யோவாஸ் வரும்பொழுது நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று கட்டளை கொடுத்தார் யோய்தா. யோய்தாவின் சொல்படி எல்லோரும் கேட்டார்கள். ஆசாரியனாகிய யோய்தா இன்னும் சில கட்டளைகளை கொடுத்தார். அதாவது ஆலயத்திற்குள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தவிர வேறு யாரும் போகக்கூடாது.
அப்படி யாராவது நுழைந்தால் ஒருவரும் நுழையக்கூடாது, நுழைந்தால் கொன்று போடுங்கள் என்று சொல்லி லேவியரின் கையில் ஆயுதங்களை கொடுத்து, தாவீது ராஜாவின் ஆயுதங்களை கொடுத்து பிரகாரத்தில் நிறுத்தினார். இப்படி பாதுகாப்பாக தேவாலயத்து காவலை காக்க வேண்டும் என்று கட்டளை கொடுத்திருந்தார். இப்படி பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்து முடித்து ராஜாவை வெளியே புறப்பட, ஆலயத்திலிருந்து வெளியே புறப்பட்டு வர செய்தார் யோய்தா. ஆசாரியனாகிய யோய்தா அழைத்து வந்தார். அழைத்து வந்து ராஜாவை நிறுத்தி, சகல ஜனங்கள் முன்பாகவும் ராஜாவை நிறுத்தி அவரது தலையில் கிரீடத்தை வைத்து சாட்சியின் ஆகமத்தை அவர் கையில் கொடுத்து, யோய்தா, ஆசாரியனாகிய யோய்தாவும் அவரது குமாரர்களும் ராஜாவை அபிஷேகம் பண்ணினார்கள். அதாவது அபிஷேகம் பண்ணுவது என்பது, ராஜாவை அபிஷேகம் பண்ண வேண்டும் என்றால் ஒரு தீர்க்கதரிசியாக ஆசாரியனாக இருக்க வேண்டும். இது கர்த்தருடைய சட்டம். அதன்படி ஆசாரியர் அங்கு அபிஷேகம் பண்ணுகிறார். இது எவ்வளவு சந்தோஷமான காரியம். தாவீதின் வம்சத்திலிருந்து யூதாவிற்கு ஒரு ராஜா வந்துவிட்டார். இப்படியாக பாதுகாப்பு பணிகள் எல்லாம் செய்து அவருக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். சாட்சியின் ஆகமம் என்பது அந்த காலத்தில் இருந்த வேத புத்தகம். அதாவது இன்று நாம் பயன்படுத்துகிற வேதாகமத்தின் பைபிளில் முதல் 5 புத்தகங்கள், அதாவது ஆகமங்கள் முதல் 5 தான் அந்த காலத்தில் வேதமாக இருந்தது. அதை அவர் கையில், ராஜாவின் கையில் கொடுத்தார்கள். ஏனென்றால் வேதத்தின்படியே ஜனங்களை வழிநடத்த வேண்டும் ராஜாக்கள் என்பது கர்த்தருடைய கட்டளையாய் இருந்தது. இந்த யோவாஸ் ராஜாவும் அப்படி நடக்க வேண்டும் என்று விரும்பிய ஆசாரியனாகிய யோய்தா இப்படி செய்தார். இப்படி யோவாஸ் ராஜாவானார். எல்லோரும் ராஜா வாழ்க, ராஜா வாழ்க என்று எல்லோரும் வாழ்த்தினார்கள். லேவியர்கள் பூரிகைகள் ஊதினார்கள். 100க்கு அதிபதிகளும் அங்கிருந்த ஜனங்கள் எல்லோரும் கூட கர்த்தருக்கென்று மகிமையை செலுத்தி துதி பாடல்களை பாடி பூரிகைகளை ஊதி சந்தோஷப்பட்டார்கள். யூதாவிற்கு ராஜா கிடைத்து விட்டார் என்று மிகுந்த ஆர்ப்பரிப்பு உண்டாயிற்று, மிகுந்த சத்தம் உண்டாயிற்று. துதி பாடல்கள், ஏராளமான லேவியர்கள் சேர்ந்து துதி பாடல்களை ஏறெடுத்தார்கள். கீத வாத்தியங்களை வாசித்தார்கள். மிகப்பெரிய கொண்டாட்டமாக, மிகுந்த மனமகிழ்ச்சி நாளாக அந்த நாள் இருந்தது. இப்படி இருக்கும் பொழுது இந்த ஆர்ப்பரிப்பின் சத்தத்தை எல்லாம் கேட்டு அத்தாலியாலும் அவளுடன் கூட இருந்தவர்களும் அங்கே வந்தார்கள். அத்தாலியால் இந்த காரியத்தை பார்த்து விட்டார். ராஜா கிரீடம் தரித்து ஆலயத்தின் வாசலில் இருப்பதையும் மற்ற ஜனங்கள் எல்லாம் கூடி ராஜா வாழ்க என்று பாடுவதையும் கேட்டு அதிர்ந்து போய், ஏனென்றால் அத்தாலியாளுக்கு தெரியாது, ஏனென்றால் யோவாசை மறைத்து வைத்தே வளர்த்திருந்தார்கள் இத்தனை காலம். அதனால் துரோகம் துரோகம் என்று கத்தி கொண்டு எல்லா ராஜகுமாரர்களையும் கொன்றுவிட்டேன் என்ற நினைப்பிலேயே அத்தாலியால் இருந்திருக்கிறாள். இந்த நிலையில் அவள் ராஜாவானதை பார்த்து, அவள் ராஜாவாக யோவாஸ் இருப்பதை பார்த்து அதிர்ந்து போய் துரோகம் துரோகம் என்று கத்தினாள். அப்பொழுது ஆசாரியனாகிய யோய்தா அங்கிருந்து தன்னிடத்தில் இருந்த இராணுவ தலைவர்களை நோக்கி, 100க்கு அதிபதிகளின் தலைவர் இராணுவ தலைவர்களை நோக்கி, அவளை கொன்று போடுங்கள், அவளை தேவாலயத்திற்கு கொன்று போடாமல் அவளுக்கு வழி விடுங்கள், அவள் வெளியே சென்ற பின்பு அவளை கொன்று போடுங்கள், வெளியே விட்டு அவளை கொன்று போடுங்கள் என்று ஆசாரியனாகிய யோய்தா சொல்லியிருந்தார். இதை கேட்டதும் அப்படியே இராணுவ தலைவர்கள் செய்தார்கள். அவள் போகும்படி கொஞ்சம் விலகினார்கள். அவள் குதிரை வாசலின் அருகே ஓடினாள். அப்பொழுது அங்கிருந்து தேவாலயத்தை விட்டு அவள் வெளியே சென்ற பின்பு, அங்கிருந்த வகுப்புகளை ஜனங்களை விட்டு வெளியே சென்ற பின்பு அவளை கொன்று போட்டு அந்த இடத்திலேயே அவளுக்கு முடிவை கட்டினார்கள். இப்படி அவள் கொன்று போட்ட பின்பு ராஜாவை அழைத்து கொண்டு அரண்மனை வாசலுக்கு, அரண்மனைக்கு சென்று, அதாவது இதெல்லாம் தேவாலயத்தில் நடந்தது, தேவாலயத்திலிருந்து அரண்மனைக்கு அழைத்து செல்லப்பட்டு சிங்காசனத்தின் மேல் ராஜா அமர வைக்கப்பட்டார். இதெல்லாம் நடந்த பின்பு, அத்தாலியால் மரித்த பின்பு தேசம் அமைதியாய் இருந்தது என்று வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கர் வாழ்ந்திருக்கும் போது தேசத்தில் அமைதி இருக்காது. அது குடும்பத்தில் இருந்தாலும் அப்படிதான். துன்மார்க்கர் இருக்கும் இடத்தில் சமாதானம் இருக்காது, அமைதி இருக்காது. அவர்கள் தீமை செய்யவும் சமாதானத்தை கெடுக்கவுமே நினைப்பார்கள். சமாதான பிரியராய் இருக்க மாட்டார்கள். அவர்கள் யுத்தம் கலக்கவே எப்பொழுதும் விரும்புவார்கள். அதை புரிந்து கொள்ள வேண்டும். துன்மார்க்கர் முடிவு
கிடைத்தால்தான், துன்மார்க்கருக்கு முடிவு வந்தால்தான் நீதிமான்கள் வாழ முடியும். அதுவும் அந்த காலத்தில் என்ன நடந்தது என்றால், அத்தாலியால் கொன்று போடப்பட்டார். அத்தாலியால் கொன்று போடப்பட்ட பின்பு தேசம் அமைதலாய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அத்தாலியால் இருக்கும்போது அவள் அமைதியை கெடுத்து கொண்டிருந்தாள் என்பதே உண்மை. எங்கு போனாலும் அந்த இடத்தில் ஒரு துன்மார்க்க கிரியை நடப்பிப்பது துன்மார்க்கருக்கு வழக்கமாய் இருக்கும். அவர்கள் நீதியின் பாதையில் தாங்கள் நடக்கவும் மாட்டார்கள், மற்றவர்கள் நடக்கவும் விட மாட்டார்கள். இப்படிப்பட்டவர்கள் பொல்லாத ஆவிகளால் பிறந்தவர்களாய் இருக்கிறார்கள். அதாவது இந்த காலத்தில் இப்படிப்பட்டவர்களை கொன்று போட தேவையில்லை. கர்த்தருடைய சிலுவை மரணத்திற்கு முன்பாக துன்மார்க்கரை கொன்று போடுவது மட்டுமே வழியாய் இருந்தது. ஆனால் இப்பொழுதோ அப்படி தேவையில்லை. கர்த்தருடைய கிருபையின் காலத்தில் நாம் இருக்கிறோம். இப்பொழுது கர்த்தருடைய நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பதினால் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நாம் ஜெபிக்கும் பொழுது அப்படிப்பட்ட துன்மார்க்கரின் செயல்களை நம்மால் முறியடிக்க முடியும். ஜெபத்தினால் இப்பொழுது வெற்றி பெற முடியும். அந்த காலத்தில் துன்மார்க்கரை கொன்றால்தான் விடுதலை கிடைக்கும். ஆனால் இந்த காலத்தில் தீமை செய்கிறவர்கள் எங்கிருந்தாலும் அவர்களுக்காக நாம் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி ஜெபிக்கும் பொழுது அவர்கள் விடுதலையாக்கப்படுவார்கள். அவர்களும் மனம் திரும்புவதற்கு வாய்ப்பாக அமையும். நமக்கும் துன்பம் இருக்காது. அதனால் நமக்கு யாராவது கெடுதல் செய்தால் அவர்களை நாம் எதிர்த்து, மாம்சத்தின்படி எதிர்க்காமல் அவர்களை மன்னித்து அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு அவர்களுடைய துன்மார்க்க கிரியைகள் அழிந்து போகும்படி, அவர்கள் நீதிமான்களாய் மாறும்படி நாம் ஜெபிக்க வேண்டும். இப்படி நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாமும் பெற்றுக்கொள்ளலாம். அவர்களுடைய துன்பத்திலிருந்து நமக்கும் விடுதலை கிடைக்கும். அவர்களும் விடுதலையாக்கப்பட்டு அவர்கள் மனம் திரும்புவதற்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும். சிலர் அப்படிப்பட்டவர்கள் மனம் திரும்பி கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறியும் இருக்கிறார்கள். இது கர்த்தருடைய செயலாய் இருக்கிறது. கர்த்தர் எந்த மனிதனை மன்னிக்க சித்தமாய் இருக்கிறாரோ அவர்களை மன்னிப்பார். எந்த மனிதனை கைவிட நினைக்கிறாரோ அவர்களை கைவிட்டு விடுவார். நாம் எப்பொழுதும் கர்த்தருக்கு பயந்தவர்களாய், கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைத்தவர்களாய், கர்த்தரை கனப்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான வழிகளில் நடக்க வேண்டும். அது எங்கே இருக்கிறது? எப்படி வாழ்வது என்றால் கர்த்தருடைய வேத புத்தகமே நமக்கு வழி. கர்த்தரே நம் வழியாய் இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் நமக்கு வேத புத்தகத்தில் இருக்கிறது. வேத புத்தகத்தை படிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு பேசுகிற குரலை கேட்பது போல, நம் அப்பா நமக்கு சொல்லும் கட்டளைகளை நாம் கேட்பது போலதான் வேத புத்தகத்தை வாசிப்பது. அதை தினந்தோறும் நம் அப்பாவோடு நாம் பேச வேண்டும். இயேசப்பாவோடு நாம் பேச வேண்டும். இயேசு சாமியோடு நாம் பேசி பேசி நாம் தினமும் அவர் சொல்வதை கேட்டு கேட்டு வாழும்போது நல்ல பிள்ளைகளாக, நல்லவர்களாக நாம் மாறுவோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இவ்வுலக வாழ்க்கையிலும் பெற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய ராஜ்யத்தில் சென்றடையும் பாக்கியத்தையும் நாம் பெற்றுக்கொள்வோம். பலரை நல்ல வழியில் நடத்துகிறவர்களாகவும் நாம் மாறுவோம். நாம் மட்டும் நம்மை காப்பாற்றிக் கொள்வதல்ல, நம் குடும்பத்தையும் நாம் காப்பாற்றிக் கொள்ளலாம். நம் நிமித்தம் கர்த்தர் நம் குடும்பத்தை ரட்சிப்பார். அது மட்டுமல்ல, நாம் யாருக்காக வேண்டுதல் செய்கிறோமோ அவர்களையெல்லாம் அவர் ரட்சித்து மீட்டுக் கொள்வார். நாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் பாக்கியத்தை நமக்கு கொடுப்பார். அப்படி நாம் ஊழியம் செய்யும் போது அநேக ஜனங்கள் கர்த்தருடைய வழிகளில் மனம் திரும்புவார்கள். இதனால் எவ்வளவு பெரிய நன்மை இந்த பூ உலகத்தில் உண்டாகும். நித்திய ஜீவனில் எத்தனை பேர் அங்கு வந்து சேருவார்கள்? அதை நினைத்து பார்ப்போம். ஒருவர் மனம் திரும்பினால் ஒரு விதை மண்ணில் விழுவது போல அது கொடான கொடியாய் பெருகும். அதனால் மனிதனின் மனம் திரும்புதலையே கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் இந்த உலகத்தில் ஊழியம் செய்ய தொடங்கிய போது மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்ற முதல் வார்த்தையே இதைதான் சொன்னார். நம்முடைய மனம் திரும்புதலையே கர்த்தர் விரும்புகிறார். அதை புரிந்து கொண்டு கர்த்தருக்கு நேராய் நாம் மனம் திரும்புவோம். அவருக்கு பிரியமான வழிகளில் வாழ்வோம். நல்வாழ்வு பெறுவோம். கர்த்தருடைய நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்வோம். பரலோகத்தில் சந்தோஷமாய் இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.